ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தர்மபுரி டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கிற முகமது அலி ஸ்ட்ரீட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன். அது சிக்கன் பண்ணி 90 ரூபாண்டா. ஏன் சிக்கன் பண்ணி 90 ரூபாய் எங்கடா இருக்குன்னு கேட்டேன். வண்டி ரைட்டில் விட்டு நிப்பாட்டுறான்னு சொல்கிறோம். சரின்னு வண்டி ரைட்டில் நிப்பாட்டிட்டு வந்து பார்க்கணும். அது ஆமாங்க, உண்மையான சிக்கன் பண்ணி 90 ரூபான்னு தான் போட்டிருக்கு. மீன் மார்க்கெட் ஆப்போசிட்டில் கயமேஸ் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம தான் சரி எப்போ பட்ஜெட் கம்மியாகட்டுமே சொல்லிட்டு எங்கே போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவோம். சரி, இன்னைக்கு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு டேபிளில் உட்காந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ வந்து 5 நிமிஷம் ஆச்சுன்னு பார்த்தா லேட்டாக வந்து தம்பி என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் வந்துருக்க ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு கேட்டால் தம்பி மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சு, சிக்கன் பிரியாணி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சிக்கன் பிரியாணி 2 எடுத்துட்டாங்க. அதுவும் காலி ஆகிட்டு போகுதுன்னு சொன்னது டக்குன்னு போய் அண்ணன் நம்மளுக்காக 2 சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. சுட சுட சிக்கன் பிரியாணி வந்துச்சுன்னு பார்த்தா சூடே இல்லாமல் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து லேட்டஸ்ட் எதனால சூடே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிற மக்களே, இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து பார்த்தா இந்த இங்கே கொடுக்குற சிக்கன் சாலா மட்டும் சுத்தமாக செட்டே ஆகலை. ஏன் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எடுத்து பார்த்தா ஒரு லெக் பீஸ் வச்சு ஒரு லெக் பீஸில் கோழியோட ரெக்கப்பகுதி தான் நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதோட கொஞ்சம் வெங்காயம் பச்சடி இருந்தது, அவ்வளோதான். சரி, இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். பிரியாணி ரைஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் சூப்பர் அல்டிமேட்டுன்னு நான் சொல்லுவேன். சிக்கன் லெக் பீஸ் வரும்னு பார்த்தா ஆனால் கோழியோட ரெக்கப்பகுதி தான் எனக்கு வந்தது. எடுத்து சரின்னு சரி சாப்பிட்டு பார்க்குறேன். ரப்ப மாதிரி ஜிவுக்குனுது. வாயில் வச்சு கடிச்சு இழுத்து பார்க்குறேன், அப்பவும் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சது சிக்கன் பீஸு சுத்தமாகவே வேகவே இல்லை. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் சிக்கன் சால்னாவை ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சுத்தமாக பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடுச்சு. பிரியாணி ரைஸுக்கும் சால்னாவுக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. பிரியாணி மட்டும் தனியாக சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையிலேயே ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, எனக்கு வந்து சிக்கன் பீஸை வேகலைன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் இருந்தது. சரி, எக்ஸ்ட்ரா ரைஸ் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் சரி ஒரு கப்பு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு நானும் என் ஃப்ரெண்டு ரைஸை மட்டும் 2-3 டைம்ஸ் அன்லிமிட்டட் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா ரைஸ் மட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. முட்டை ஒன்று வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கடைசியாக இந்த ஹோட்டலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இங்கே சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் பிரியாணி ரைஸ் சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்புறம் ரைஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்டோம். 90 ரூபாய்க்கு தர்மபுரியில் எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு அன்லிமிட்டடாக ரைஸ் கொடுத்தது கிடையாது. இந்த ஹோட்டல் சுற்றி பார்த்தோம்னா நீட் அண்ட் க்ளீனாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சது 2 சிக்கன் பிரியாணிக்கு பில்லை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பில்லை பே பண்ணால் டோட்டலாக 180 ரூபாய் வந்தது. நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹோட்டல் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை பார்த்தா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.